ஊமையன் கோட்டை என்ற படத்திலிருந்து எம்ஜிஆரும் கண்ணதாசனும் பிரிந்தது ஏன்? நாடோடி மன்னன் படத்திற்கு கண்ணதாசன் வசனம் எழுத மறுத்தது ஏன்? ராஜா தேசிங்கு படத்தில் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாத ஒரு பரிசை எம்ஜிஆர் கண்ணதாசனுக்கு கொடுத்தது எது? தயாரிப்பாளருக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த சண்டையில் கண்ணதாசன் சங்கடப்பட்டது ஏன்? நாடோடி மன்னன் படத்திற்கு கலைஞருக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு தராமல் கண்ணதாசனை எம்ஜிஆர் நடத்தியது ஏன்? இது போன்ற பரபரப்பான சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாடோடி மன்னன் படத்திற்கு வசனம் எழுத சொல்லி கண்ணதாசனிடம் கேட்டார் எம்ஜிஆர். ஆனால் அப்பொழுது கண்ணதாசனுக்கு இருந்த சூழ்நிலை அந்த படத்திற்கு வசனம் எழுத ஏற்பதாக இல்லை. படத்தை ஒப்புக்கொண்டால் முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்ய வேண்டும், அதுவும் இது எம்ஜிஆர் படம், சரியான முறையில் அவருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் தேவையில்லாமல் அவர் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்று கண்ணதாசன் மாட்டேன் என்று சொன்னார். எம்ஜிஆருடன் சென்று தன் நிலைமையை எடுத்து சொல்லி படத்திலிருந்து விலகிக் கொண்டார் கவிஞர். இருந்தாலும் கவிஞரிடம் எம்ஜிஆர் பரவாயில்லை விடுங்கள், நான் இந்த படத்தில் மிக முக்கியமாக 15 காட்சிகள் வைத்திருக்கிறேன், அந்த 15 காட்சிகளுக்கு மட்டும் எழுதி கொடுங்கள் போதும், மற்றவைகளை நான் வேறு யாரையாவது வைத்து எழுதிக் கொள்கிறேன் என்று எம்ஜிஆர் கேட்க சரி என்று ஒப்புக்கொண்டார் கவிஞர். எம்ஜிஆரின் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த காட்சிகளை எழுதி கொடுத்தார். அந்த காலத்தில் கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்த படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது. கலைஞர் எழுதிய வசனம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. இருந்தாலும் கலைஞரை ஏன் நாடோடி மன்னன் படத்திற்கு வசனம் எழுதி தர சொல்லி கேட்கவில்லை? காரணம், கலைஞர் அவருடைய பாணியில் எழுதுவார், எம்ஜிஆருக்கு அது ஒத்து வராது என்பதால் கலைஞரை தவிர்த்து விட்டார் எம்ஜிஆர். ஒருமுறை எம்ஜிஆரும் கண்ணதாசனும் பேசிக் கொண்டிருந்த பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஊமைத்துரை என்று ஒரு தம்பி இருந்தார். அவரும் வெள்ளையர்களை எதிர்த்து போராடியவர்தான். அவரது கதை மிகவும் சுவாரஸ்யமானது. அந்த ஊமைத்துரை வாழ்க்கை குறிப்புகளை எம்ஜிஆருடன் கூறினார் கண்ணதாசன். எம்ஜிஆருக்கு அந்த கதை பிடித்து போக, கவிஞரே நான் உங்களுக்கு கால்ஷீட் தருகிறேன், நீங்களே இந்த படத்தை தயாரிங்க, ஊமைத்துறையாக நான் நடிக்க தயார் என்று கூறியிருக்கிறார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் போன்ற ஒரு டாப் ஹீரோ அவரே வந்து காட்சி தருவதாக கூறியதால் கண்ணதாசனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு கண்ணதாசன் காட்சி தருகிறார் என்ற செய்தி சினிமா வட்டாரங்களில் பரவியது. அப்போது சிங்கார செட்டியார் என்ற ஃபைனான்சியர் கண்ணதாசனுக்கு ஃபைனான்ஸ் செய்வதாக கூறினார். அதன் பிறகு கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் கம்பெனியை தொடங்குகிறார் கண்ணதாசன். கம்பெனிக்கு அலுவலகம் வேண்டுமே, வாடகைக்கு அலுவலகம் ஏதாவது கிடைக்குமா என்று தேடுகிறார் கண்ணதாசன். ஃபைனான்சியர் சிங்கார செட்டியார் கண்ணதாசனம் என்னுடைய அலுவலகத்திலேயே ஒரு அறை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அலுவலக வாடகை மிச்சம், அலுவலகத்திற்கு சேர் டேபிள் போன்ற பொருட்களை வாங்க தேவையில்லை, அந்த பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே சிங்கார செட்டியார் ஆபீஸில் இருக்கிறது, அதனால் நமக்கு செலவு மிச்சம் என்ற எண்ணத்தில் கண்ணதாசனும் சரி என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் சிங்கார செட்டியாருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதாவது படத்திற்கான வேலை ஒழுங்காக நடக்கிறதா என்பதை அருகிலிருந்து கண்காணிக்கவே அவர் கண்ணதாசனுக்கு தன் அலுவலகத்திலேயே ரூம் போட்டு கொடுத்திருக்கிறார். கண்ணதாசன் சிங்கார செட்டியார் அலுவலகத்தில் ஆபீஸ் போட்டு ஊமைத்துறை படத்திற்கான ஸ்கிரிப்ட் பணிகளை மேற்கொண்டு வந்தார். கதை வசன பணிகள் முடிந்த பிறகு இப்படத்திற்கு ஊமையன் கோட்டை என்று பெயர் வைக்கப்பட்டது. கண்ணதாசனும் எம்ஜிஆரும் அப்பொழுது திமுகவில் இருந்ததால் ஊமையன் கோட்டை திரைப்படத்தின் பூஜைக்கு அறிஞர் அண்ணாவை அழைத்திருந்தார். அந்த விழாவில் பங்கேற்று சிறைப்புரையாற்றினார் அறிஞர் அண்ணா. இதனைத் தொடர்ந்து திரைப்படத்திற்கான பணிகள் விறுவிறுவென நடைபெற்றது. அப்போது அந்த திரைப்படத்தில் ஊமைத்துறை கதாபாத்திரத்துக்காக எம்ஜிஆருக்கு தேவையான தோப்பா விக் முடியை தயார் செய்ய வேண்டியிருந்தது. இதனை தயார் செய்வதற்கு பணம் தேவைப்பட்டதால் திரைப்படத்தின் மேக்கப் மேனாக பணிபுரிந்த ரங்கசாமி என்பவர் சிங்கார செட்டியாரிடம் சென்று அதற்கான பணத்தை கேட்டிருக்கிறார். அதற்கு சிங்கார செட்டியார் 15 நாட்களாக இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என்று இழுத்தடித்திருக்கிறார். இது வேலைக்காகாது என்று முடிவு செய்த மேக்கப் மேன் ரங்கசாமி நேராக எம்ஜிஆரிடம் சென்று சிங்கார செட்டியார் பணம் தர மாட்டேங்கிறார், உங்களுக்கு டோப்பா வாங்குவதற்கு என்று புகார் கோரியிருக்கிறார். உடனே எம்ஜிஆர் சிங்கார செட்டியாருக்கு போன் போட்டு பேசவிருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு எம்ஜிஆர் தான் இந்த படத்தில் நடிப்பது இல்லை என்று முடிவெடுத்து விட்டார். சிங்கார செட்டியாரும் எம்ஜிஆரும் சண்டை போட்டுக்கொண்ட விஷயம் கண்ணதாசனுக்கு தெரிய வர இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் இருவரையும் சமாதானப்படுத்த முடியவில்லை. இதனிடையே எம்ஜிஆருக்கும் நெருக்கமானவர்கள் கண்ணதாசன் தான் காசு கொடுக்க வேண்டும், அவர் ஏன் சிங்கார செட்டியாரிடம் வாங்கிக் கொள்ள சொல்லி இருக்கிறார், இதன் மூலம் உங்களை அவமானப்படுத்தி விட்டார் கண்ணதாசன் என்று கண்ணதாசனுக்கு எதிராக தூபம் போட்டார்கள். இது எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் மீது கோபத்தை வரவழைத்திருக்கிறது. அதன்பின் கண்ணதாசனை அவமானப்படுத்துவது போன்ற சில விஷயங்கள் செய்தாராம் எம்ஜிஆர். இது கண்ணதாசனுக்கு கோபத்தை வரவழைக்க கண்ணதாசன் தன்மானத்தை விற்று இந்த படத்தை நான் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று முடிவெடுத்து விட்டார். கண்ணதாசன் ஊமையன் கோட்டை என்ற படத்தை நிறுத்திவிட்டார். சிங்கார செட்டியார் செய்த தவறுக்கு எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் விரிசல் ஏற்பட்டது. அப்பொழுது பரபரப்பான செய்தியாக இருந்தது. அதே போல ராஜா தேசிங்கு என்ற படத்தில் கண்ணதாசன் தான் கதை வசனம் எழுதியிருந்தார். அந்த படத்தில் சில காட்சிகளில் வசனங்களை கொஞ்சம் மாற்ற சொல்லி எம்ஜிஆர் கேட்டதால் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் அந்த படத்திலிருந்து பிரிந்து
பிரிந்து இருவரும் பகையாளியாக மாறினார்கள் என்பது செய்தி. இப்படி எம்ஜிஆர் கண்ணதாசனும் பிரிந்தாலும் கண்ணதாசனுக்காக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானதும் அரசவை கவிஞர் பதவி உருவாக்கி அதில் உட்கார வைத்து அழகு பார்த்தார். இதில் என்ன ஸ்பெஷல் என்றால், இத்தனை ஆண்டுகள் தான் பதவிக்காலம் என்று கணக்கில்லாமல் வாழ்நாள் முழுவதும் அரசவை கவிஞர் என்று அறிவித்ததுதான் பெருமை. தமிழகத்தில் அரசவை கவிஞர் என்ற பதவியை பெற்ற முதல் கவிஞர் கண்ணதாசன் தான். பிரச்சனைகள் எவ்வளவு ஏற்பட்டாலும் எம்ஜிஆரிடம் இருந்த ஒரே உயர்ந்த குணம் மறப்போம் மன்னிப்போம்.